ஹலோ கைஸ், ஹாப்பி மார்னிங். 3 நாளைக்கு அப்புறமா காலையில் எழுந்த உடனே கிச்சனுக்கு போயிட்டேன். கடமை என்னை அழைக்கிறது என்று. நைட் அம்மா ஊருக்கு கிளம்பும் போது பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு கிச்சனை நீட்டாக்கி வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. ஏன்னா காலையில் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஒரு பக்கம் அம்மா அப்பா ஊருக்கு போனதை நினைச்சு வருத்தமா இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தா எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் காஷ்னிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சம்மர் கூடவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏப்ரல் மேலே இதோட வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். காஷ்னிக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு மஸ்க்மெலன் ஜூஸ் அப்புறமா நட்ஸ் கொடுத்துருந்தேன். எல்லா மாம்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட், இந்த சம்மர் டைமில் உங்கள் கிட்ஸுக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ஸை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஜூஸு ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே கொடுங்க. முக்கியமாக வெயிலில் கூட்டிகிட்டு போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நான் காஷ்னிக்கு செபாமேடோட சன் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். காஷ்னிக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் காஷ்னியும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டேன். வெரைட்டியாக நிறைய சாப்பாடு பார்த்தாலே பசி அடைங்கணும் அப்படின்னு ஒரு டைப் இருக்குல்ல, அது மாதிரி நான்லாம் ஷாப்பிங்னு கடையை பார்த்துட்டாலே குஷியாயிருவேன். வாங்குறனோ இல்லையோ பார்த்தாலே எனக்கு மனசு நிறைஞ்சிரும். அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டைம் ஆயிடுச்சின்னு வீட்டுக்கு போய் லெமன் ரைஸ் அப்புறமா எக்கு அது கூடவே ஊருக்கு வச்சு சாப்பிட்டேன்.